நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஈட்னா வந்து மாஸ் இன்டூ ஸ்பெசிஃபிக் ஹீட் இன்டூ டெல்டா டி. அதான் அமௌண்ட் ஆஃப் ஹீட். எவ்வளோ ஒரு ஹீட் வந்து எவ்வளோ அளவு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு பேசிக்கா தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபார்முலா வந்து எம்சி டெல்டா டி. அதை வந்து ஹீட் பர் யூனிட் மாஸ், ஸ்மால் லெட்டர் கியூ வந்து ஹீட் பர் யூனிட் மாஸ் சொல்றாங்க. மாஸால வகுத்தோன்னா கேபிட்டல் கியூ பை எம் போட்டோம்னா ஹீட் பர் யூனிட் மாஸ் தான் வந்து இது. இப்போ நம்ம அடுத்ததாக தெரிஞ்சுக்கோ ஸ்பெசிஃபிக் ஹீட். ஸ்பெசிஃபிக் ஹீட்னா இட் இஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் required per unit mass to rise unit temperature. அது 1 டிகிரி செல்சியஸாக இருக்கலாம், 1 கெல்வினாக கூட இருக்கலாம். சரியா? யூனிட் மாஸ் யூனிட் டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் ஹீட் required per unit mass to rise unit temperature அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுதான் வந்து மூணுத்துக்குள்ள வேறுபாடு. யூனிட் பார்க்கும்போது எப்பவுமே வந்து ஒரு வேரியபிள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேரியபிளோட கூடவே என்ன பண்ணணும், யூனிட்டும் டைமென்ஷனும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யூனிட் டைமென்ஷன் தான் இன்ஜினியரோட இரண்டு கண்கள். யூனிட் தெரியாதுன்னா அவன் ஒத்த கண் இன்ஜினியர், டைமென்ஷன் தெரியாதுன்னா அவன் பார்வையற்ற இன்ஜினியர். சரியா? யூனிட் டைமென்ஷன் தெரியாதுன்னு சொன்னா ஈட்டோட யூனிட் என்ன? ஜூல். டைமென்ஷன் என்ன? எம் ஸ்கொயர் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. கரெக்டா? எம் தான் வரும், எம் ஸ்கொயர் வராது, எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. வெரி குட். இப்ப ஹீட் பர் யூனிட் மாஸ்க்கு ஃபர்ஸ்ட் யூனிட் ஜூல் பர் கேஜி, அப்ப எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. சரியா? எம் ஸ்கொயர் ஜூல் பர் கேஜி. அப்ப ஸ்பெசிஃபிக் ஹீட்டோட யூனிட் கேஜி கெல்வின். அப்ப யாரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆவா? சூப்பர், வெரி குட். இப்ப யூனிட்டும் டைம்ஸ் தெரிஞ்சனால நீங்க எல்லாம் என்ன இன்ஜினியர் ஆயிட்டீங்க? பார்வையுள்ள இன்ஜினியரா மாறிட்டீங்க. ஒரே நிமிஷத்துல பார்வையற்ற இன்ஜினியர்ல இருந்து பார்வையுள்ள இன்ஜினியரா மாறிட்டீங்க. அதுதான் எப்பவுமே என்ன தெரிஞ்சீங்க, எந்த வேரியபிளானோ வேரியபிளோட யூனிட்டும் வேரியபிளோட டைமென்ஷன் தெரிஞ்சாதான் நம்ம பார்வையுள்ள இன்ஜினியர். சரி, இப்ப இது தெரிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ரிலேஷன் வந்து தெரிஞ்சுக்கிறோம். ரிலேஷன் எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, மெய்யர் ரிலேஷன் எப்படி வந்தது அப்படின்றது பார்ப்போம். H equal to U plus PV. Enthalpy is sum of the internal energy and external energy. Enthalpy is sum of the internal energy தான் U, external energy தான் flow work. ஸோ ரெண்டு சேர்த்தா என்தால்பி வரும். அதே இது இருக்கனால H equal to ஸ்மால் u p ஸ்மால் இப்படியும் போடலாம். சரி, அப்படின்னா என்ன இருக்குன்னா எல்லாமே பெர் யூனிட் மாஸ். ஸ்பெசிஃபிக் என்தால்பி ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி இன்டு ஸ்பெசிஃபிக் ஒர்க், ஸ்பெசிஃபிக் ஃப்ளோ ஒர்க். சரியா? h ஸ்மால் ஹெச்னா நமக்கு தெரியும் cp இன்டு d. ஸ்மால் யூனா தெரியும் cv இன்டு t. சரியா? pvனா r இன்டு டி. அப்புறம் எல்லாத்தையும் காமன் யார் இருக்கா? டி. அடிதடி வெட்டு குத்து. அப்ப எல்லா டீயும் நம்ம என்ன பண்றோம், கேன்சல் பண்ணிடுறோம். அப்ப நமக்கு இது வரும். திஸ் ரிலேஷன் இஸ் கால்ட் அஸ் மெய்யர் ரிலேஷன். இதெல்லாம் தெரியுது. இவன் சிபி இருந்து சிபி பிளஸ் ஆர்னா சிபி தான் அண்ணன் அப்படின்னு தெரியுது. சரியா? சிபி தான் அண்ணன். இதான் வந்து மெய்யர் ரிலேஷன். இந்த ரிலேஷனுக்கு பேரு மெய்யர் ரிலேஷன். நம்ம இந்த இது மூலமா என்ன கத்துக்கிட்டோம்னா மெய்யர் ரிலேஷன் எப்படி மெய்யர்ஸ் ரிலேஷன் எப்படி வருதுன்றதை கத்துக்கிட்டோம். ஓகே. h equal to u plus pv, small h equal to small u plus pv, cpt equal to cvt plus rt, cp equal to cv rt. t தான் கேன்சல் ஆச்சு. அப்ப cp minus cv equal to r. இது தெரிய உலகத்துக்கு தெரிவிக்கிறது என்னன்னா cp தான் அண்ணன்டா அப்படின்றாரு, cv தம்பிடா அப்படின்றாரு. cp தான் அண்ணன், CP is the elder brother, CV is the younger brother. Thank you, champions.